ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கதையை பார்ப்போமா? இன்றைக்கி நான் சொல்ல போகிற கதை அறிவுள்ள காகம். என்னடா இந்த கதை தான் எனக்கு முன்னாடியே தெரியும்னு பார்க்குறீங்களா? இது கொஞ்சம் வேறு மாதிரியான கதையை கேளுங்க, உங்களுக்கே புரியும். ஒரு காக்கா என்ன பண்ணிச்சான், ஒரு காட்டுக்குள்ளே ஒரு கொட்டையை பார்த்துச்சான். அந்த கொட்டைக்குள்ளே நல்ல சுவையான பருப்பு இருக்கும்னு அதுக்கு தெரியும். ஆனால் அதால் அந்த கொட்டையை உடைக்கவே முடியல. யோசிச்சான், என்ன பண்ணலாம் அப்படின்னு. சரின்னு வேகமாக அந்த கொட்டையை தூக்கிட்டு ஒரு ஹைவேக்கு வந்துதான். ஹைவேல அந்த கொட்டையை போட்டுட்டு பக்கத்தில் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தது. ஒரு கார் வேகமாக வந்ததில் அந்த கொட்டை நொறுங்கி போயிடுச்சு. உடனே எடுக்க போனப்போ இன்னொரு கார் வந்துடுச்சு. சல்லு 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 சல்லுன்னு அடுத்தடுத்து காருங்க நிறையா வந்து கொட்டை சுக்குன்னு நொறுங்கி ஒரு பருப்புமே கிடைக்காம போயிடுச்சு காகத்துக்கு. யோசித்த காகம் என்ன பண்ணுச்சு, ஆஹா என்னடா இது, நம்ம ஒன்று நினச்சா வேறு ஒன்று நடக்குதே அப்படின்ட்டு திருப்பியும் காட்டுக்குள்ளே போச்சு. காட்டுக்குள்ளே போய் அந்த கொட்டையை எடுத்துகிட்டு வந்தது. இந்த முறை என்ன பண்ணுச்சான், ஹைவேல போடாமல் கார் வேணும் எனக்கு, ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார் கம்மியாக வர இடமா பார்த்து ஒரு ரோட்டில் கொட்டையை போட்டுச்சான். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது, ஒரு காருமே வரல. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக ஒரு கார் வந்தது. அந்த காகம் எதிர்பார்த்த மாதிரியே அந்த கொட்டையை நசுக்கிடுச்சு. கொட்டையிலேருந்து பருப்பு வெளியில் வந்துடுச்சு. காகம் ஈஸியாக போய் அந்த பருப்பை சாப்பிட்ருச்சான். ஒரு காகமே தான் பிரச்சனைக்கு சொல்யூஷனை இவ்வளோ ஈஸியாக தான் புத்தியை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கும்போது நம்மளால் முடியாதா என்ன? பிரச்சனைகளை கண்டு துவளக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும்.